Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எந்த பாதையில நான் போகணும் எனக்கு அநேக நேரத்தில் புரியல. கர்த்தர் என்கிட்ட பேசுவாரா? அவனுக்கு ஆலோசனை தருவாரா? இவ்வளவு நாள் அவரை தேடாம விட்டுட்டேன், இப்போ நான் அவரை தேடணும்னு பார்க்குறேன், என்கிட்ட பேசுவாரா? இப்படி அநேக கேள்விகளோடு நீங்கள் இருக்கிறீங்களா? டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் இதை குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தத்தின் தெய்வமே இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதாக. எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ, பிதாவே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Thessalonians 5th chapter 21st verse. Test all things and hold firmly that which is good. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது நீங்க தொடுவீராக. எங்கள் யாவரையும் கர்த்தாவே ஆலோசனை சொல்லுங்கப்பா. நன்மை தீமை அறியத்தக்க கிருபையின் வரத்தை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆவிகளை பகுத்தறியத்தக்க அந்த வரனையும் கிருபையில் நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வழி இதுவே எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த உலகத்துல அநேக காரியங்கள் இருக்கு ஐயா, ஆனா நலமானதை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு வழி நடத்துங்க, தெளிவுபடுத்தி தாங்க. பரிசுத்த ஜீவிய பாதையில நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவரை அல்லாமல் நாங்க பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரிக்க முடியாது. Only Jesus can lead us to heaven. Amen. Thank you. Hallelujah. எல்லா காரியத்தையும் சோதித்து பார்க்க கிருபை செய்யுங்க. ஞானத்தை தாங்க கர்த்தாவே, அந்த புரிதலை தாங்க. இந்த ஆவிக்குரிய புரிதலை எங்களுக்கு தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிறப்போ அநேக பேருக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க இயேசுவே. பிதாவே, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க எங்களை வழிநடத்தி தாங்க. இயேசுவே, எங்க கரத்தை பிடித்து நீங்க வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒரு கனியுள்ள வாழ்வு, ஆவியின் கனியுள்ள வாழ்வு இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. மாம்சத்தின் கிரியைகளை நீக்கி அதை ஒதுக்கி வைக்க பரிசுத்த ஆவியானவரே பலப்படுத்துவீராக. ஆவி உற்சாகமா இருக்கு கர்த்தாவே, ஆனா மாம்சம் பலவீனம். ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தை ஜெபம் எங்க வாழ்க்கையில விடுதலை அளிக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நித்திய ஜீவ பாதையில எங்களை வழிநடத்தி செல்வீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் நற்கிரியான காரியங்களை சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க வல்லமை எங்க வாழ்க்கையில இப்பொழுது இடைப்படுவதாக. குடும்ப காரியத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியம் எந்த விதத்திலேயாக இருந்தாலும் சரியாப்பா, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், உங்க சித்தத்திற்கு திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நன்மையான பாதையில இடுக்கமான வழியாக பிரவேசிக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இப்பொழுது எங்களை வழிநடத்தி தரதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உண்மையை சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. இந்த உலக மாயான காரியங்களை மேற்கொள்ள எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க.
இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, வந்து இணைந்து கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், விடுதலை தருவார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.